என்ன வணங்காமடி பரிசுத்துறை கிளம்பிட்டியா? ஆமாங்க இருப்பா, நீ வேலை முடிஞ்சு வர, நான் இப்பதான் வேலைக்கு போறேன். அதுக்கு என்ன செய்ய வணங்காமடி? நீ பரிசு ஓட்டிக்கிட்டு இருக்க, நான் கோயில்ல காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குல்ல உன்னால எப்படிதான் ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு கோவில காவல் காக்க முடியுதோ தெரியல. அது நான் பட்டாளத்துல இருந்தேன்ல, ராத்திரி பூரா கண்ணு விழிச்சு விழிச்சு பழக்கமாயிடுச்சு. என்ன பாரு, வீட்லயும் தூங்குறேன், பரிசல்லையும் தூங்கி வழிறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். போகருப்பா, தினமும் ஆத்தாவை பாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ தான் கொடுத்து வச்ச மனுஷனாச்சே. ஆத்தாவை தினமும் காவல் காக்குற. நம்மளை காப்பாத்துற ஆத்தாவை நாம தானே காவல் காக்கணும். சத்தியமான வார்த்தை, நாம அவதான் காப்பாத்துறா. வரேன் கருப்பா. சரி. கும்பிடுறேங்க. காவல் முடிஞ்சு இப்பதான் வரியா கருப்பா? ஆமா ஐயா. ஆமா, உனக்கு இந்த பட்டாளத்துல இருந்து பென்ஷன்லாம் வந்து சேரலன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடைச்சிருச்சா? ஏதோ உங்க தயவுல கிடைச்சிருச்சுங்க. இதுல ஏன் தயவு என்னப்பா இருக்கு? எல்லாம் அந்த அம்மனுடைய கருணை. சரி சரி, வீட்டுக்கு போ. தங்கம் வாங்கப்பா. இந்தாம்மா, உள்ள கொண்டு வை. மன்னாரி தாயே. என்னப்பா இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க? குளிச்சுட்டு வாங்கப்பா, டிஃபன் சாப்பிடலாம். அம்மா எங்க போயிருக்கா தங்கம்? அம்மா ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. நீங்க வாங்கப்பா, நான் தண்ணி ஊத்துறேன், குளிக்கலாம். வரேம்மா. ஏன்பா, நீங்க ஒரு நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது நான் பார்த்ததே இல்லையா? எங்க அம்மா கூட எதுதான் சொல்லுவா, என்ன நினைச்சு கூட வைத்தியனை கொடுக்கறது வாணியினை கூட உடம்புக்கு நல்லதும்பா. பட்டாளத்துக்கு போன உடனே பழக்கமே மாறி போயிடுச்சு. இனிமே ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பொண்ணு சொல்ற மாதிரி இனிமையாவது கேப்பீங்களா? என் பொண்ணாச்சே, அவ சொல்றத கேட்காம இருப்பேனா? அவ உங்க பொண்ணா? அப்ப அவளுக்கு நான் யாரு? அவளுக்கு நீ அம்மா. ஆனா தாயம்மா, அவளுக்கு மட்டும் நீ அம்மா இல்ல, எனக்கு நீதான் அம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, எங்க அம்மா சாகும்போது உங்க அம்மாவை பார்த்து, தாயம்மா இவனை உன் புருஷனை மட்டும் பார்க்காத, பிள்ளையாவும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தா. ஏன்பா குழந்தை மாதிரி அழறீங்க? தங்கம், இப்ப சொன்னியே, இதுதான் சரியான வார்த்தை. குழந்தையாவது பசிச்சா அழும், ஆனா அவங்க அப்பாவுக்கு பசிச்சா கூட கேட்க தெரியாதுமா. அது சரி, எனக்கு பசிக்க விட்டா தானே பசின்னு உங்க அம்மாட்ட வாயை திறந்து கேட்கறதுக்கு. சரி சரி, அப்ப உன் பொண்ணு பேசினது போதும், இப்ப பசிக்கும், சாப்பிட வாங்க. பரவாயில்ல, நீ போய் அம்மாவுக்கு உதவி பண்ணு, நான் குளிச்சிட்டு வரேன். சரிப்பா. அம்மா, இது என்னது? என்னால நம்ப முடியலையே. அம்மா, தாயே, பண்ணாரி அம்மா, எனக்கு உடம்பு முடியலன்னு நீ காவல் காக்க வந்திருக்கியம்மா. அம்மா, பண்ணாரி அம்மா, அம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. உன்னை நீயே காவல் காத்துக்கிறியா? அம்மா, நான் வரேன். அம்மா, தாயே, பண்ணாரியம்மா. தூங்கலையா? முழிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எங்கப்பா போயிட்டு வரீங்க? என்னம்மா பண்றது, எனக்கு என்னமோ கோயிலுக்கு போகணும் மனசுக்கு தோணிச்சு, போனேன். இந்த உடம்படையாங்க. ஆனா இன்னைக்கு நான் கோயில்ல கண்ட காட்சி உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஆமாம்மா, நம்ம குடும்பத்தை காத்துட்டு இருக்கிற அந்த பண்ணாரி அம்மன் தான் எனக்கு பதிலா அந்த கோயிலே காவல் காத்துட்டு இருக்காமா, பாம்பு ரூபத்துல. அப்படியா? அத பார்த்த உடனே எனக்கு
எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இனிமே எனக்கு பயம் இல்லம்மா. இப்ப நான் நிம்மதியா தூங்குவேன். ஆமா, என்ன அருமையான தரிசனம். அம்மா அம்மா அம்மா. அம்மா மா பராசக்தி தாயே, என்னப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மருந்து கொடுத்தது யாரு? என் பொண்ணு தங்கமாச்சே, குணமாயிடுச்சு. சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம், பூசரியாட்டு சொல்லு ராத்திரி நான் காவலுக்கு வந்துடுறேன்னு. ஏன்பா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? என்னம்மா அது? இந்த ஊர்ல கோயிலுக்கு என்ன விட்டா காவலுக்கு வேற யாருமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் ஆத்தா பாத்துப்பா. நீ போயிட்டு வா. நீ முதல்ல போயிட்டு வா பொண்ணே, போ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேளு. நம்ம தங்கத்தோட கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் ஒரு முடிவும் பண்ணலம்மா. இன்னைக்கு ராத்திரி காவலுக்கு போகும்போது நம்ம தங்கம் கல்யாணம் பத்தி ஆத்தா கிட்ட போட்டு கேட்டுட்டு வாங்களே. எல்லாம் ஆத்தா நல்ல முடிவா தான் சொல்லுவா. எதுக்கும் கேட்டுட்டு வந்துருங்களே. சரிம்மா. கும்பிடுறேன் பூசாரியா. வாங்க இருப்பா. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என் பொண்ணு தங்கம் கல்யாண விஷயமா பண்ணாரியம்ம கிட்ட பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்கணுங்க. ஏயா கண் கலங்குறீங்க? உடம்பு எனக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுல எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் மட்டும் இப்ப இருந்திருந்தா என் பையனுக்கும் உன் பொண்ணு தங்கத்துக்கும் ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இப்ப அவன் எங்க இருக்கானோ? கவலைப்படாதீங்க பூசாரியா. ஆத்தா மனசு வச்சான்னா உங்க பையன் சீக்கிரமே திரும்பி வந்துடலாம். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நீ போய் பின்பக்க கதவுகளை எல்லாம் போட்டு விட்டு இங்க வா. அதுக்குள்ள நான் ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டு வைக்கிறேன். சரியா? அம்மா பண்ணாரி தாயே, காலங்காலமா உன் கோயிலை கட்டி காப்பாத்துற குடும்பம்மா அது. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பம்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய உன் பிரசாதமான குங்குமத்தையே எடுத்துக்கொடு. பூசாரி கோயில் நகையை கொள்ளையடிக்க வந்திருக்கியா? கருப்சாமி பூசாரி கொண்டுட்டான், கருப்சாமி பூசாரி கொண்டுட்டான், கருப்சாமி பூசாரி கொண்டுட்டான். நகைக்கு ஆசைப்பட்டு பூசாரியை கொண்டுட்டா பாவி. ஐயோ, நான் கொலை பண்ணலையா? யாரோ ஒருத்தன் இவனை கொண்டு போய் மரத்துல கட்டுங்கடா. இல்லையா, நான் கொலை பண்ணலையா? பேசாதடா. எனக்கு தெரியாதியா? பேசாத. என்ன விட்டுருங்க, நான் கொலை பண்ணலையா? அம்மா, தம்பி, என்னமா நடந்துச்சு? உடனே புரியலம்மா. வா போய் பார்க்கலாமா? பூசாரி சொல்றா. ஐயோ,
என்னப்பா இது கொடுமை? எனக்கு தெரியாது. ஐயா, அவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. என்ன நடந்தது? உன் புருஷனே கேள்றி. அடிக்கிறது நீங்க சின்னையா, அவரை எப்படி கேட்க முடியும்? யோ, நடந்தது சொல்லுங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த ஆளு கோயில் பூசாரி குத்தி கொண்டுட்டு கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். இந்த பாவி கோயில் நகையில திருடினானே. என்னங்க என்னங்க இது? அத்தா கிட்ட தங்கத்துக்கு கல்யாணம் உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இப்ப உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறாங்களே. வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே, பேசுங்க. நான் எடுக்கல. டேய் கருப்புசாமி, விடியறதுக்குள்ள கோயில் நகை எங்க இருக்குன்னு சொல்லல. உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லடா. ஐயோ, ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அவரை துரோகம் செய்ய மாட்டாரு. அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறீங்களா? இது நியாயமா? உண்மையை சொன்னா உன் புருஷனை இப்பவே விட்டுறேன். நீங்க எல்லாம் பொய் சொல்லும் போது அவர் எப்படி உண்மையை சொல்லுவாரு? என்னடி பொய் சொல்றது? செய்யாத குத்தத்தை செஞ்சாருன்னு சொல்றீங்களா? இது தப்பு இல்லையா? இது தப்பு. சரி, எனக்கு சொல்லிட்டியா நீ? அதான் போடி. பண்ணாரி உங்களை எல்லாம் கேட்காம விட மாட்டோம். ஒண்ணு செய்யாதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. தாயம்மா, அவளை ஒண்ணு ஐயோ வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. நான் எடுக்கிறேன். டேய் இங்க வாடா. ஐயா, விடியற வரைக்கும் இவன் எங்கேயே இருக்கட்டும். ஜாக்கிரதை. சரிங்க. ஐயோ பண்ணாரி அத்தா, எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கம்மா. அம்மா தங்கம், நான் அவரை பிரிஞ்சு எப்படிமா உயிரோட இருக்கேன்? அம்மா, நீங்க இப்படி அழுதீங்கன்னா எனக்கு பயமா இருக்குமா? வேணாமா? தங்கம், அத்தா அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு நல்ல முடிவு கொடுத்திருக்கிறியம்மா. என் புருஷனையும் நீதாம்மா காப்பாத்தணும். இதனால் கள்ளிப்பட்டி ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நேற்று ராத்திரி பூசாரியை கொண்டு கோயில் நகையை திருடிய கருப்புசாமி ஊரை விட்டே ஓடிவிட்டார். அம்மா தாயே, அம்மா பண்ணாரி தாயே, நீதான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். அம்மா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்.
எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க? நீதான் என்னைக்கு துணையா இருக்கணும். அப்பா, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை எப்பவுமே ஞாபகப்படுத்துற இந்த காவல் கம்புதான் எங்களுக்கு தெய்வம். தங்கம், இப்பதான் கோயில இருந்து வந்தியாமா? ஆமாம்மா. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நிக்கிறீங்களா? எதுக்குமா? என்னம்மா மறந்துட்டீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள் ஆச்சே. சரிம்மா. ஏம்மா அழுவுறீங்க? அம்மா, நீங்க எதுக்கு அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு அப்பா கண்டிப்பா நம்ம கூட இருப்பாருமா. என்னம்மா, அப்பாவோட காவல் கம்பு விழுந்துருச்சு, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்துவேன்? தண்ணி நல்லா கோச்சிருக்காடா? லேசா தெலுங்கய்யா, கருப்பு சாமி வந்து வெள்ளசம் ஆயிடுவான். இப்ப சரிடா, நல்லா சரி. பண்ணாரி அம்மா, வருவாடா பண்ணாரி உன்னை காப்பாத்த. தாயம்மா, அம்மா தாயம்மா. வாங்க கணக்கு பிள்ளை. சின்னையா வரலீங்களா? சின்னையாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால நானே நேரில் வந்தேன். ஐயோ, சின்னையாவுக்கு என்ன உடம்பு? அது வெறும் ஜோரம். இந்த அவர் கொடுத்த வரம். காசும் பணமும் கட்டின புருஷன் ஆயிடுமா? அவன் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போனா கூட சின்னையா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு மாசம் மாசம் பணம் கொடுக்கறாருல்ல. ஐயா, ஓடி போயிட்டாருன்னு நீங்களும் இந்த ஊரு சொன்னா கூட எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கதான் இருக்காரு. ஆமாங்க, அவர் எங்க மனசுல இருக்காரு. தாயம்மா, ஓ மனசுல மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்க மனசுல எல்லாம் அந்த நல்லவன் நிறைஞ்சிருக்கான். அப்ப நான் வரட்டுமா? கருப்புசாமி இருக்கிறது தாயம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நாம ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா, அப்பாவை பத்தி ஆளாளுக்கு தப்பாவே பேசுறாங்க. போகட்டுமா, தப்பா பேசுறவங்கள அந்த பண்ணாரி பாத்துக்குவா. காணாம போன அப்பாவை அவளே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா. அவனை அடிச்சு என் கைதாயா வலிக்குது. பட்டாளத்துக்காரனாச்சே, தாங்கும். இருந்தாலும் கலக்குற நெஞ்ச கலக்குங்க. அப்பதான் நீங்க சின்ன பண்ண. வலிக்குதுமா. நீ முதல்ல ஆடாம உட்காருமா. வாங்க சின்னையா. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே. யாரு சின்னையா? யாரா? எல்லாம் புருஷன்தான். ஏன் புருஷனா? அவர்தான் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு சின்னையா. விடுவனா? உண்மை தெரியற வரைக்கும் விடவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க சின்னையா? உண்மையதான் சொல்றேன். உன் புருஷன் என்கிட்டதான் இருக்கான். உங்ககிட்டயா சின்னையா? நம்ப முடியலையா? உன் கண்ணால பார்த்தாதான் நம்புவியா? சின்னையா, ஒரே ஒரு தடவை அவரை என் கண்ணுல காட்டுங்க. நீ பார்க்கலாம், இந்த ஊரும் பார்க்க முடியாது. நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் சின்னையா. நீதான் எப்படியாவது அவனை உண்மையை சொல்ல வைக்கணும். இல்லையா அது அருந்துரும். ஜாக்கிரதை.
என்னையா அவரை எப்படியாவது சொல்ல வைக்கிறேன். தாலியை காப்பாத்துங்க. இது என்னம்மா கொடுமை? உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இந்த ஊருக்கு தெரியலையே. ஆனா ஒண்ணு, இது எல்லாம் அந்த பண்ணாரி தாய்க்கு தெரியும். என் பசி அறிஞ்சு எனக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கியா? என் குலதெய்வமே, எப்படி கொண்டு வந்த அம்மா? என்னடா ரம்மியே சேர மாட்டேங்குது. ரம்மி போடுறா. டே எடுத்தாடுறா, பெருசா அழட்டிக்கிறான். ஏதாவது போட்டு துவங்கடா, வயிற்று பசிக்குது. உன் கோயில காவல் காத்த இந்த அடிமைக்கு பசி எடுத்து உனக்கு எப்படிமா தெரியும் தாயே? சூட்ரா. நம்மளுக்கு 15 பாயிண்ட்ரா. 23 பாயிண்ட்ரா. டேய் அந்த பொட்டலை தட்டோட சாப்பிடலாம். ஏன்னா 2 பொட்டலம் தான் இருக்கு. எத்தனை பொட்டலம்டா வாங்கிட்டு வந்த? 3 பொட்டலம்டா. நீ என்ன அங்கேயே சாப்பிட்டா? நானா? பின்ன என்ன பாவம், அந்த கருப்புசாமியா சாப்பிட்டான். அம்மா, என் குடும்பத்தை நீதாம்மா காப்பாற்றணும். சின்னையா உன்னை கூப்பிட்டு சொன்னாரடி. வாடி. நானும் கூட வருவேன். கொஞ்சம் பெருமா கூட்டிட்டு போங்கய்யா. சும்மா நடாடி. வாடி. அழகான புருஷனை போய் பாரடி. என்னங்க உங்களை இப்படி சித்திரவதை பண்ணிருக்காங்களே. ஆட்டுப்பட்டியில அரியாசன் தங்க தட்டில தேனும் பாலும் தந்தே. இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன செய்வேன்? நீ என்ன கல்யாணம் பண்ண வந்திருக்க, நான் அப்படித்தான் சிரிப்பேன். ஆமா. இல்லைங்க, நான் தாயமா வந்திருக்கேன். அம்மாவா? அம்மாவா? எங்க அம்மா செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் உயிரோடு தான் இருக்கேங்க. நீ அம்மாவா? அம்மா தாயம்மா, தாயம்மா. என்னங்க பாருங்க, நான் ஒண்ணும் கூப்பிடல, பொண்டாட்டிய கூப்பிடுறேன். நான் தாங்க உங்க தாயம்மா. போயிட்டுனா கொன்னுருவேன். ஐயோ, நீ பொண்டாட்டி இல்ல அம்மா. கடவுளே. அம்மா நடிக்கிறாங்கம்மா, பாருமா நடிக்கிறாங்கம்மா. இவங்க எல்லாரும் என்ன நடிக்கிறாங்க, என்னால தாங்க முடியலம்மா. நடிக்கிறாங்க என்னங்க கடவுளே. என்னடாச்சு? உண்மையிலே அவன் பைத்தியம் தானையா? தலையில அடிக்காதீங்க, தலையில அடிக்காதீங்கன்னு சொன்ன கேட்டு அவளை கொண்டு வீட்டுல விடுங்க. சரிங்க.
அப்பாவை பாத்தியம்மா? அம்மா, அப்பா இப்படி இருக்காருமா? என்ன பத்தி கேட்டாரா? அம்மா, அப்பா என்ன மறந்துட்டாரா? நம்ம குடும்பத்தின் நினைவே அவருக்கு இல்லம்மா. என்னம்மா சொல்றீங்க? தங்கம் அடிச்சடிச்சு அவரு மூளையை குழப்பிட்டாங்க. இதுவா சொல்றீங்க? ஆமாப்பா. இருக்காது, சத்தியமா இருக்காது. அந்த பண்ணாரி தாய் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டா. இதுல ஏதோ மர்மம் இருக்கு, இதுல ஏதோ மர்மம் இருக்குமா? சீக்கிரமா சண்டை ஓட்டுற. அம்மா பண்ணாரிம்மா, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல கள்ளிப்பட்டிங்கிட்ட கிராமம் இருக்கு. இருக்கு சார். அவருடைய யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? மை கண்ட்ரோல். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ராஜன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 years. இந்த 2 yearsல அங்க ஏதாவது பெரிய கிரைம் நடந்திருக்கு? எஸ் சார். பண்ணாரி கோயில் பூசாரியை கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டான் சார் கோயில் காவலாளி. இஸ் இட்? வாட் ஹேப்பன் டு தி கேஸ்? விசாரணை பண்ணதுல சரியான துப்பு கிடைக்கல சார். அதனால அந்த கேஸை டிராப் பண்ணிட்டேன் சார். ஷட் அப். உங்களால போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கே கேவலம் சார். என்ன இந்த கேஸ்ல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு சார். வாட் டிஃபிகல்ட்டி? அந்த ஊர் ஜனங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஊர் கட்டுப்பாடா இருக்கு சார். அதுவும் இல்லாம அங்க சின்ன கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேச்ச மீறி எதுவும் நடக்காது சார். அவனை தூக்கி உள்ள போட வேண்டியதானே? முடியாது சார். ஏன் முடியாது? அந்த கிராமத்து ஜனங்க அவர் தெய்வமா மதிக்கிறாங்க சார். அதனால தான் கேஸை டிராப் பண்ணிட்டீங்களா? சரியான ஆதாரம் இருக்கிறதுனால தான் உங்களெல்லாம் கால் ஃபார் பண்ணிருக்கேன்.
என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? யார் உங்க போலீஸ் ரெக்கார்டுல ஓடி போனான்னு எழுதிருக்கீங்களோ அவன் கைப்பட எழுதின லெட்டர். இதோ ஆதாரம். How is it possible, sir? ஆட்டு காது மூலமா எழுதி விட்டுருக்கான். அப்ப ஒரு ஆட்டுப்பட்டியில தான் இருக்கணும் சார். யூ ஆர் கரெக்ட். அந்த ஆட்டுப்பட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு திறமையான அதிகாரி தேவை. மிஸ் ராஜா நல்ல துடிப்பான அதிகாரி. அவரையே இந்த கேஸை டீல் பண்ண சொன்னார் சார். Is it? Who's Mr. Raja? Hey. Hey, ஐயா விட்டுருக்கையா, காலையில இருந்து போனியாவலையா? ஐயா விட்டுருக்கையா, ஐயா. Hey. ஐயா காலையில இருந்து போனி ஆகலையா? ஐயா இது பண்ணாரம்மன் கோயில் விட்டுருக்காடியா? ஐயா விட்டுருங்கய்யா, ஐயா விட்டுருங்கய்யா. யார் அது? நம்ம ஊருக்கு புதுசா இருக்கு. கள்ளிப்பட்டிக்கு போனோம், வரியா? வர்றேனுங்கய்யா. கள்ளிப்பட்டில யார பாக்கணும்? பரிசல் வட்டத்தான உனக்கு வேலை? ஆமாங்க. அத ஒழுங்கா செய். பாத்து மெதுவாங்க. அக்கறைக்கு போனோம். எவ்வளவு பணம் கேக்குற? ஐயோ பணம்லாம் இல்லைங்க. சின்ன கவுண்டரையா இந்த கிராமத்து ஜனங்களுக்காக இலவசமா விட்ட பரிசுங்க. சின்ன கவுண்டர் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா? இந்த ஊருக்கே அவர் தாங்க தலைவர். ஐயா அவரை பார்க்க தான் போறீங்களா? இல்ல இல்ல, பரிசுல எடு. யார பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஊர்ல இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுவேன். நான் யாரையும் பார்க்க போல. இந்த ஊர் பன்னாரி அம்மனை தரிசனம் பண்றதுக்காக போறேன். கோவில் விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாது. ஏன் கேக்குறேன்?
பூட்டி கிடக்கிற கோயில் திறக்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊர் ஜனங்க ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. அப்படியா? இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான் சாமி கும்பிடுறாங்க. தாயே நீதான் காப்பாத்தணும்.
ஆமா பண்ணாரி தாயே. எடுற கால எடுக்கலனா எடுக்க வெப்ப. நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கான். அது யாரா புண்டி? யாரா இருந்தா நமக்கு என்ன? சின்ன கவுண்டர புரட்டி எடுக்கலாம். ஐயோ, சின்ன அவன் துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு இருக்கான். யாராவது டேய் விடுறா, டேய் விடுறா. ஐயோ விடுறா. ஐயோ என்னால இழுக்க முடியாது. கண்ணி இழுக்க வேண்டாம். ஏண்டா டேய் என்னடா இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நீ யாரு? இங்க என்ன தப்பு நடந்துச்சு சொல்ல மாட்டீங்களா? அடிச்சவனும் சும்மா இருக்கா, அடி வாங்கினவரும் சும்மா இருக்காரு. சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்கப்பா. நம்ம கேண்டி வம்பு வம்பு வந்தா வரட்டும், நீ சும்மா இருடி. நான் சொல்றேன். ஐயா, இவர் கோவில் வாசல்ல கற்பூரம் ஏத்து போனாரு. சின்னவரு அத காலால தடுத்தாரு. ஏன் நீங்க இப்படி செய்யலாமா? பூட்டி இருக்க கோயில்ல கற்பூரம் ஏத்துறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆமா, உனக்கு என்ன உரிமை இருக்கு? சரி சரி, இங்க பாருங்க தம்பி, இந்த கோயில்ல கொலை விழுந்தது இந்த ஊர்ல யாரையும் பூஜை பண்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அதான் எங்க ஊர் வழக்கம். நல்ல பழக்கம். நான் இந்த ஊர் கணக்கு பிள்ளைய பார்க்கணும். ஓஹோ, என்னத்தான் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா, என்ன விஷயம்? டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிபார்ட்மெண்டா? டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? ஏன் பதறீங்க? நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஒண்ணும் புரியலையே தம்பி. அட, விவசாய இலாக்கா சார். ஓ, விவசாய இலாக்காவா? ஓ, இந்த கடன் கொடுக்கிற டிபார்ட்மெண்டா? அதேதான். ஓ, நமக்கு வசதி தான். நீங்க போங்க தம்பி, நான் இந்த தம்பி கிட்ட பேசிட்டு வர்றேன். போகலாமா? வாங்க தம்பி. மாடி தண்ணிக்கு போலாம். வணக்கம் கணக்கு பிள்ளையா. எப்படி இருக்க? எல்லாம் உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கும். கவலைப்படாத. இந்த ஊருக்கே தயவு காட்ட இந்த மகாராஜா விவசாய இலாக்கால இருந்து வந்திருக்காரு. அப்படியா? தம்பி, இதுதான் தாயம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. இவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. நீங்க தான் எப்படியாவது இவங்களுக்கு கடன் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல வீட்டை காட்டுங்க. என்னத்த வெயிட்? பக்கத்துலதான் வீடு. போல வாங்க. நீங்க பின்னாலேயே வாங்க. வரமா? சரிங்க.
ஏய் அங்க பாரு நம்ம ஊரு கூட ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு. ஆமா என்னடி பெரிய ஹீரோ? நேத்து கோயில் வாசல்ல நடந்து பாக்கலையாடி நீ? என்ன நடந்தது? நம்ம சின்ன கவுண்டர் போட்டு அடிச்சது இவன் தாண்டி. ஏய் ஏன்டி கேலி பண்றீங்க? என்ன நாங்க கேலி பண்ணோம்? சின்ன கவுண்டர் அடிக்கிறதுக்கு யாருக்குடி தைரியம் இருந்தது? அவர் தானே அடிச்சாரு. நேத்து நீங்க நல்ல ஹீரோ மாதிரி சண்டை போட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். ஓஹோ நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? ஏன் எங்கெல்லாம் பார்த்தா பொம்பளைங்க மாதிரி தெரியலையா? அதோ அது குளிக்கிறேன். அங்க குளிக்க வேண்டியதுல இங்க குளிக்குதுங்க. பொல்லாத ஆளா இருப்போம் போல இருக்கே. நம்மள பார்த்து பொம்பளைங்களான்னு கேட்டா நீங்க எல்லாரும் இப்படி பேசினா அவர் அப்படிதாண்டி கேட்பாரு. நீ யாரு அவன் மக்கள் வந்தாங்க? ஏய் அங்க பாரு. இருங்க உங்களை பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன தம்பி? குப்பனுங்க. உனக்கு எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கு? 1 ஏக்கருங்க. வருஷத்துக்கு எத்தனை போகும்? ஆத்தா மனசு வச்சா 3 போகம் விளையும். ஆனா கோயில் கூட்டுல இருந்து 1 போகம் தான் வருது. கோயில் ஏன் பூட்டி இருக்கு? அது ஒரு பெரிய கதைங்க. அப்புறம் சவகாசமும் சொல்லணுங்க. ஊரானுங்க. இவடா அவனோட என்னடா கேட்டான்? வருஷத்துல எத்தனை போகம் விளையுதுன்னு கேட்டானுங்க. வேற ஒண்ணும் கேட்கலையே? இல்லைங்க. இனிமே ஏதாச்சும் கேட்டா என்கிட்ட அவன் சொல்லு. நேத்து குளியல் எப்படி இருந்தது? உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. எங்க ஊர் பொண்ணுங்களை பார்த்து அப்படி கேட்டுட்டீங்க? அதுக்கு தான் அவங்க எருமை குளிக்கிற இடத்த காட்டிட்டாங்களே. சரி சரி உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? 2 ஏக்கர் இருக்கு. ஏங்க எங்களுக்கு கடன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்க வீட்டுல நீங்களும் அம்மா மட்டும் தானே இருக்கீங்க? ஆமா. ஓ அப்பா? அத மட்டும் கேட்காதீங்க. I'm sorry. தெரியாம கேட்டேன். அழாத. ஆமா உங்க நிலத்துல வருஷத்துக்கு எத்தனை போகம் விளையும்? வருஷத்துக்கு 3 போகம் விளையும். மழை இல்லைன்னா 1 போகம் தான். தண்ணிக்கு? மழை இல்லைன்னா கஷ்டம்தான். ஓஹோ. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையான அன்பு எங்க இருக்கு பாத்தியா? கறி குழம்புலயா இருக்கு? கறி குழம்புல இல்ல, அந்த கறி குழம்பு தனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுல தான் உண்மையான அன்பு இருக்கு. உங்களுக்கு கறி குழம்பு பிடிக்குமா? இந்த கறியினால தானே நான் இந்த ஊருக்கே வந்தேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கள்ளிப்பட்டி கறினா ரொம்ப பிடிக்கும். ஆனா தங்கம் அப்படி என்னதான் இருக்கு இந்த ஊர் கறியில? பக்கத்து மலையில பச்சளைங்க நிறைய இருக்கு. ஆ, அங்க போய் ஆடுங்க மேயறதுனால கறி ரொம்ப ருசியா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் ஆடு வளர்ப்பாங்களா? ஆமா வளர்ப்பாங்களே. ஆமா விக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? சந்தைக்கு ஓட்டிட்டு போவோம். ஓஹோ, அது சரி. எல்லார் வீட்ல இருந்தும் சந்தைக்கு ஆடு இருப்பாங்களா? பண கஷ்டமா இருக்கிறவங்க ஓட்டுவாங்க. ம். ஆடு நிறைய சேர்ந்து போச்சுனாலே ஓட்டுவாங்க. சின்ன கவுண்டர் வீட்ல இருந்து கூட ஆடு போகுமா சந்தைக்கு? நாங்கெல்லாம் 1-2 கொண்டு போவோம். அவங்க எல்லாம் 100 கொண்டு போவாங்க. 100 கணக்காவா? ஆமா, ஏன் இதையெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு ஆடு வேணுமா? ஆடு வேண்டாம், ஒரு குட்டி தான் வேணும். குட்டியா? ம், ஆமா தங்கம், எனக்கு இந்த குட்டி தான் வேணும். சீ. ஏய், என்ன தங்கம்? ஏய், சின்ன தங்கம். தங்கம் தங்கம்.
இப்பவாச்சும் உண்மையை சொல்லுவியா? உண்மையை சொன்னா ஒரு நொடியில உன்னோட வேதனை தீந்துடும். சொல்லு, நகையில எங்கடா வச்சிருக்க? அடிக்காத. ஓ மகன் என்னடானா வெளியூர்ல இருந்து வந்தவனோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா என்கிட்ட சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. மனுஷனே இல்ல, மிருகம். என் பொண்ணு வெளியூர்ல இருந்து வந்தவங்க கூட சுத்திட்டு இருக்கா. தங்கத்துக்கிட்ட அவ அப்பாவை பத்தி கேட்டா அழுவுறா. ஆட்டுப்பட்டிய பத்தி கேட்டா அவ்வளவுதான். இந்த ஊர்ல ஒரு பையன் மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் இந்த கேஸ் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பாத்துருவோம் அவங்களா நான். உங்களுக்காக கறி குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசிட்டே இருக்கேன். என்னாச்சு? நேத்து நல்லா தானே இருந்தீங்க. ஒண்ணு இல்ல, ராத்திரி தூக்கம் வராம வெளியே போனா யாரோ இருட்டுல நடக்கிற மாதிரி இருந்தது. யாருதான் பார்க்க போனேன், கத்தி வீசி எரிஞ்சிட்டான். ஐயோ, அப்புறம் என்ன, அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஐயோ, 16 தங்கம் பண்ணாரி அம்மா பாம்பு ரூபத்துல வந்து அவனை துரத்திட்டு என்ன காப்பாத்திடுச்சு. அம்மா தாயே, இவரை நீதான் காப்பாத்தணும். சரி சரி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுற கையில தான் அடிபட்டு இருக்குல்ல, நானே விட்டுறேன். எதுக்கும் நீங்க அந்த சின்ன கவுண்டர் கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப மோசமான ஆளு. சின்ன கவுண்டர் மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களே ரொம்ப மோசம். சரி சரி, சாப்பிடுங்க. எங்க ஊர்க்காரி எப்படி இருக்கு? எதுவா? ஏண்டா, எங்க ஊர் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வந்தியா இல்ல எங்க பொண்ணுங்க கிட்ட பல்ல காட்ட வந்தியா? என்ன சார் பண்றது? பணத்தை வாங்கும்போது பல்ல காட்டி வாங்குறாங்க, திருப்பி வாங்குறதுக்கு நாங்க பல்ல காட்ட வேண்டியிருக்கு. திரும்பி போகும்போது பல்லு இருக்காது, ஜாக்கிரதை. என்னையா சொல்றீங்க? ஆமாண்டா, உன்னைதான். ரொம்ப சந்தோஷம். என்ன பேசிட்டு போறாங்க? ரொம்ப திமிரு. என்னங்க இந்த பேங்கு பையன் அப்படி உடைச்சிட்டு போறான்? எல்லாம் ஒன்னால வந்த வேண. அவனுக்கு வீடு கொடுக்காத சொன்னேன், கேட்டேயா கணக்கு? இவனுக்கு வீடு கொடுத்ததே தப்பா போச்சு. இவனை எந்த விதத்துல கவனிக்கணுமோ அந்த விதத்துல கவனிச்சுக்கிறேன்.
டேய், நான் சொல்ற வேலைய ஒழுங்கா செய்யணும், அவ்வளவுதான். என்னடா தூங்குற? பெட்டி தோண்டு கிடக்கு. தலைவர் காத்து வாங்குறாரு. எழுந்துடா. நல்ல நல்ல சரக்கு. சிங்காரி சரக்கு சரக்கு தான். ஒரே போடல ஆளு காலி தான். ஏயா நல்ல விஷமுள்ள பாம்பு தானே? விஷமா? மூச்சு பட்டாலே ஆளு காலி. சத்தம் வராது, காரியத்துக்கு எடுத்துறாரு. ஆள் செத்துருப்பானே. வேலை முடிஞ்சா நம்ம பாம்பு வந்துடும். அந்த பாம்பு வந்துருச்சியா? வட ராஜா வா வா, வட ராஜா வா. காரியத்தை கட்டுருச்சு. நான் ஓடிடுறேன். யார் பாணி? சின்ன கவுண்டு. பாம்பு பாம்பு. சின்ன கவுண்டரா? பாம்பா? கவுண்டர், நம்மளை சுத்தி ஏதோ பயங்கரம் நடக்குது. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. வாப்பா, நீங்களா? ஏய், பொட்டியா வாங்கிக்க. என்ன கணக்குல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அண்ணன் வரல? அண்ணன் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க வண்டியில ஏறுங்க. கொஞ்சம் வண்டியில் இருக்கு. ஹாய் தங்கம். ஏய் ராதா. என்னடி புட்டைய சுத்திட்டு இருக்க? எப்ப புருஷனை சுத்த போற? போடி, எப்ப பாரு கிண்டல் தான். இப்பதான் வரியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏய் ராதா, இங்க என்ன வெட்டி பேச்சு? கண்ட கழுதைங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு போ. சாரி தங்கம், நான் அப்புறம் பேசலாம். என்ன கணக்குல தங்கத்து கூட பேசலாம், அண்ணன் திட்டாரு. அது ஒரு பெரிய கதை. நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க, போக போக சொல்றேன்.
ஹாய் ராதா, how are you? ஃபைன், தேங்க் யூ. நீ வீட்டுக்கு போ, இவரோட பேசிட்டு வரேன். சரிம்மா. அம்மா நீ எப்படி இங்க? இது என் சொந்த ஊரு. இந்த ஊரு சின்ன கவுண்டர் தான். என்ன ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல. சரி வாங்க பேசிட்டே போலாம். வணக்கம் ஏமா. என்ன கழிச்சு அந்த பட்டந்தோட பேசிட்டு இருக்காங்க. போடா. சரிங்க. என்ன ராஜா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல ராதா, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நீங்க இன்னும் மாறவே இல்லையா? காலேஜ்ல பேசின மாதிரியா ஏழை பணக்காரன் பிரிச்சு பேசிட்டு? அந்த ரெண்டு வர்க்கமும் எந்த காலத்திலயும் ஒண்ணு சேரவே முடியாதுடா. அண்ணா இவன் என்ன பேச்சு? வா வந்து வண்டியில ஏறு. அண்ணா வா இடக்கு பேச. அவ இவன்னு சொல்லாத. இஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட். அதெல்லாம் காலேஜ்ல வந்து வண்டியில ஏறு. ஐம் சாரி ராஜா. இருடாகிரு, உன்னை பாத்துக்கிறேன். என்ன பேசாம வரீங்க? என்ன ஊங்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. என்ன பேசாம வரீங்க? இந்த இதை படிச்சு பாரு. எனக்கு விட்டுருக்கிறேன். ஒண்ணுல நமக்கும் இப்படி நடந்தா? நானும் அதுதான் யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எங்க அம்மா கிட்ட வந்து கேட்கலாமே. ஓ அப்பா இருந்தா? அப்பாவா? இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்கலாம்ல. அதுவும் சரிதான். நீங்க நிச்சயம் அம்மா கிட்ட வந்து பேசணும். நான் நிச்சயம் வரேன். பாய். ராஜா ராஜா ராஜா, ஐயோ யாரோ அடிச்சுட்டு ஓடுறாங்க. யாராவது சீக்கிரம் ஓடி வாங்க. ப்ளீஸ் யாராவது ஓடி வாங்க. டேய் நமக்கு கடன் கொடுத்த விவசாய அதிகாரியாச்சே, தூக்குங்கடா. சீக்கிரம் தப்பிட்டு போனாங்க. அம்மா வர்றேன். கவலைப்படாதீங்க ராஜா, டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு. 2 நாள்ல சரியா போயிடும். அது வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன். போதும். உன் மகன் அந்த பட்டணத்துக்காரோட சுத்தரை நிறுத்தணும், இல்ல இந்த சோறு நீடும். உள்ளங்கையில பட்ட இந்த காயம் உடனே ஆறிடுமா? ஆனா உள்ளத்துல காயம் பட்டா அது ஆறவே ஆறாதம்மா. அம்மா உன் பொண்ணு எந்த தப்புமே செய்ய மாட்டம்மா. தங்கம் எங்கம்மா போற? அவருக்கு அடிபட்டுடுச்சாமா. அடுத்து நமக்கும் அடிபடுமா? என்னம்மா சொல்றீங்க? நீ அவனை பார்க்க போனா உங்க அப்பாவை ஏமா பார்த்துடுவோம்மா. நீங்களாமா இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, உனக்கு ஒரு ராசாவை பார்க்கணும்னு ஆசை, எனக்கு என் ராசாவை உயிரோட பார்க்கணும்னு ஆசைம்மா. அம்மா
ஏய் படிச்சது போதும், இந்த பாலை கொடுங்க. ஐம் சாரி. ஏய் பால் விடுதா பரவாயில்ல. பார்க்காத மாதிரி போற. அப்படி தாண்டி எல்லாம் எனக்கு தெரியுடி. என்னடி தெரியும்? அவன் ஆளோட சுத்தும் போதே தெரியும் அவனை பார்க்க வரமாட்டான்னு. தங்கம், அவன் வந்தாலும் அவன் வரவிட மாட்டாடி. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும். ஊரார் வயிற்றுல கொட்டிக்கிட்டு யாரும் நல்லா இருக்க முடியாது. எப்படியும் போட்டோம். பாவம் தங்கம். அம்மா தாயே பண்ணாரே, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எங்க அப்பாவை குடும்பத்துல இருந்து பிரிச்ச. இப்போ நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறவரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க. இது என்னம்மா நியாயம்? அம்மா, உன் மேல நான் வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா என் காதல நிறைவேற்றி வைக்கணும். மணி அடிச்சுட்டு போனா எதிர வர ஆளே தெரியாதா? உங்களை பார்த்தா எங்க அப்பா ஞாபகம் வருது. அதான் கண்ணை மூடிட்டு போறேன். உங்க அப்பா கண்ணை மூடி எத்தனையோ வருஷமாச்சு. நீ கண்ணை திறந்து வாழணும்டா. இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது. ஒழுங்கா நடந்துக்கிறேன். இது என்ன வேஷம்? நம்ம கோயில் பூட்டத்துல இருந்து ஆஞ்சநேயர் தான் மணி அடிச்சுட்டு இருக்கேன். ஆஞ்சநேயரா? அதான் இந்த ஆட்டம். ஆமா, என்ன கொடுக்குறாங்க? சோறு கொடுக்குறாங்க. தினம் 3 சப்பு தேன் கொடுக்குறாங்க. என்ன பண்ற? திரும்ப என்ன பாக்குறீங்க? அதாவது வாழ் முளைச்சிருக்கவேன்னு பாக்குறேன். எனக்கு எப்படிங்க வாழ் முளைக்கும்? நீ குடிச்ச தேனுக்கு ஒரு அரைடியாவது வஞ்சம் இல்லாம வாழ் முளைச்சிருக்கணுமே. பயமுத்திரடா மடையா. நம்ம ஊர் குப்பனுக்கு வாழ் வளர்ந்துருந்துச்சு. கழுத்தாட்டு குப்பனும். ஆமாடா, வளர்ந்தத கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வாழாட்டம் நின்று போய் அழுத்தாட்ட ஆரம்பமாயிடுச்சு. நீ ஏங்க இருந்து கவலைப்படுற? உனக்கு வாழ் முளைச்சா ரொம்ப அழகா இருக்கும். இரியா கணக்கு. எனக்கு வால் முளைக்கட்டும். உன்னை குறையா வந்தே புடுங்குறேன். வணக்கம்மா. ஓ, நீங்களா? வாங்க தம்பி, அப்படி உட்காருங்க. பரவாயில்லம்மா. தங்க இல்லீங்களா? இல்லைங்களே தம்பி, புத்து கோயிலுக்கு போயிருக்கா. நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. கேள்விப்பட்டேன். இப்ப உடம்பு குணமாயிடுச்சுல்ல? உடம்பு குணமாயிடுச்சு. மத்த விஷயங்கள பேசலான்னு வந்தேன். தங்கம் கூட சொன்னா. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது தம்பி. அவங்க அப்பா வந்தாதான். அவ அப்பா? அதுதான் யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா இருக்கு தம்பி. எங்க இருக்காரு? ஊர் விவகாரம் தெரியாம வீண் பொம்ப விலைக்கு வாங்காதீங்க தம்பி. என்னங்கம்மா நீங்க? அந்த பொம்ப விலைக்கு வாங்கத்தாம நானே வந்திருக்கேன். நீங்க வாங்கலாம், ஆனா நாங்க தாங்க முடியாது. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஆம்பளை துணை இல்லாம இருந்ததால வயிற்றோட தான் தம்பி வாழறோம். அப்ப இதுக்கு என்னதான் வழி? அந்த அம்மா தான் வழிகாட்டணும். அந்த அம்மா வழிகாட்டித்தாம நானே வந்திருக்கேன். தங்கமும் சொல்ல மாட்டேங்கிறா, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க வீட்டுக்காரரை கண்டுபிடிக்கத்தான் நானே இங்க வந்திருக்கேன். நீங்க கண்டுபிடிக்கதான் வந்திருப்பீங்க தம்பி. ஆனா நான் ஏதாவது உளற, நீங்க ஏதாவது செய்ய போக கடைசியில எனக்கு அவரே இல்லாம போயிட்டா. நான் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி. அப்படி ஒண்ணு நடக்க விட மாட்டேன். தைரியமா இருங்க. வரமா. தங்கம் புத்து கோயிலுக்கு போயிருக்கிறதா தானே அம்மா சொன்னாங்க. எங்கேயும் காணுமே.
அம்மா பண்ணாரி தாயே, திருடு போன உன் நகையையும் உன் சன்னதில் நடந்த கொலையையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்ணை காதலிச்சிட்டேன். எப்படியாவது எங்க 2 பேரும் நீதான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அம்மா பண்ணாரி தாயே. என்ன தங்கம், நீ அப்பவே இங்க வந்தாச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஏன் இஷ்டம், நான் எப்ப வேணாலும் வருவேன். உன் வீட்டுக்கு போயிருந்தேன். உன் அம்மா நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அவங்க பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா உங்க நடத்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை தெய்வத்திட்ட மட்டும்தானா? மனுஷங்க துரோகம் பண்றாங்களே. என்ன பேசுற தங்கம்? நான் ஒழுங்கா பேசுறேன். நீ புரியாம பேசுற. ஏன் கண்ணு கூடவா தெரியாம இருக்கும்? அப்படி என்னதான் தெரிஞ்சது உன் கண்ணுக்கு? நேத்து பார்த்தனே. பார்த்தா கேட்டுக்கலாமே. கேட்கக்கூடிய நிலையில நீங்க இல்ல. எப்படி இருந்த? அவ கூட போச்சிட்டு இருந்தீங்க. யார் கூட? அவ பேரை என் வாயால கூட நான் சொல்ல விரும்பல. ஓ, நீ ராதாவை சொல்றியா? புரிஞ்சா சரிதான். அவ என் கூட படிச்சவ. பணம் வேற நிறைய இருக்கு, அது அவன் மேல சாஞ்சிட்டீங்க. தங்கம், நீ வணங்க பண்ணாரி ஆத்த மாதிரி சத்தியமா சொல்றேன். என் நெஞ்சில உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. உண்மையாவா சொல்றீங்க? நிச்சயமா தங்கம். என்ன மன்னிச்சிருங்க, தெரியத்தனமா நான் உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். இந்த ராஜா என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான். சும்மா இருங்க, போங்க. என்னங்க, விடுங்க விடுங்க, போங்க. தங்கம் விடுங்க. அம்மா, சின்னையா, எத்தனை தடவை சொல்லி உன் மக அவன் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கிறா? அப்படி செய்ய மாட்டாளே. பெரிய ஹரிச்சந்திர குடும்பம். நிச்சயமா நாங்க அப்படித்தான். அப்ப நான் போய் சொல்றேனா? ஏண்டி அங்கே நீ பேச்சு என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். வாடி வா. உன்னை தாண்டி எதிர்பார்த்தேன். அந்த பட்டணத்துக்கார என்னடி சொன்னா? என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டாரு. தேதி சொல்றியா? தங்கம் நீ சும்மா இரு. ஏண்டி தேதியா சொல்லணும்? தேதி வாடி. சிதையா, தங்க தெரியாம சொல்லிட்டா, விட்டுடுங்க. விடுமா, என் உயிரா போயிடும். ஓ உயிர் போகாது, உங்க அப்பா உயிர் போக வேண்டிய. என்ன பெற்றவரை உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. தொட்டுட்டா உன் குடும்பமே நாசமா போயிடும். இவ பெரிய பண்ணாரி. டேய், அந்த பண்ணாரி எப்ப தாண்டா உனக்கு ஏம? நான் தாண்டி உங்களுக்கு ஏம? டேய், இவங்க 2 பேருக்கு வண்டியில போடுங்கடா. டேய், வண்டி எடுடா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. ஐயா ஐயா, ஐயா அவங்கள ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஐயா பரவாயில்லையே, நல்லாதான் பேசுற. பொண்டாட்டி யாரு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. டேய் கருப்புசாமி, பைத்தியமா நடிச்சது போதுண்டா. இன்னும் 2 நாளைக்குள்ள நகை எங்க இருக்குன்னு சொல்லல, உன் கண்ணு முன்னாலேயே உன் அருமை மகள பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சு
இப்ப கண்ண மூடி பிரயோஜனம் இல்லடா. இவனை விட்டு நல்ல பாம்பு சார பாம்பு என்ன செய்யுமோ அத அவன் கண்ணு முன்னால செஞ்சு காட்டுவான்டா. டேய் இவங்க 2 பேரையும் கட்டி போடுங்கடா. டேய் அந்த காரண வாடா போலாம். என்ன சித்திரவதை பண்றது போறாதுன்னு உங்களை இங்க கூட்டு வந்துட்டாங்களே. படுபாவி பசங்க உங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போறாங்களோ. ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க தைரியமா இருங்கப்பா. உங்களை இந்த நிலையிலேயே பார்க்கணும். எங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுங்களே. அப்பா நீங்க சரியான மிலிட்டரி அப்பாவா இருந்தா சொல்லவே கூடாது. சொன்னா என்னடி? நீங்க சும்மா இருங்கம்மா. சொன்ன ஆத்தா நகையை கொள்ளை அடிச்சிருவாங்கப்பா. நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நாளைக்கு வந்து அவங்க உன்னை என்ன கேவலப்படுத்துவாங்களோ அதை கொஞ்சம் நினைச்சு பாருமா. என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆத்தா நகைக்காக என் உயிரே போனாலும் இத்தனை நாளும் அப்பா படாத கஷ்டமா நான் பட போறேன். அத்தா நான் என்னமா தப்பு பண்ணேன்? உன் மேல உயிரியா வச்சிருக்கிற எங்க குடும்பத்தை ஏமா இப்படி சோதிக்க? அப்பா என்ன கஷ்டம் வந்தாலும் சொல்லவே சொல்லாதீங்கப்பா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இங்க வந்து கூட பொண்ணு பேச்சுதான் கேட்கணுமா? நான் சொல்றது கேட்க கூடாதா? தாயம்மா தங்கம் சொல்வது நியாயம் இருக்கத்தானே செய்யுது. ஐயோ என்ன நடக்க போதோ எனக்கு பயமா இருக்கு. பண்ணாரி அக்கா நீதான் காப்பாத்தணும். தம்பி இதவும் வாழ்நாள் பூரா கழட்டவே கூடாது. சரிப்பா. இதுவும் ஆயுள் பூரா உறுதுணையா இருக்கும். இது அம்பாளுடைய திவ்ய பிரசாதம். தீர்காயுசாயிரு. ராதா, ராதா. வாங்க ராஜா. என்ன பிரேயரா? ஆமா ராஜா, இவங்க தான் அரவிந்த் ஆசிரம மதர் மீரா. இவங்க கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமா சக்சஸ் ஆகும். அப்படியா? நீங்களே ஏதாவது வேண்டிக்கீங்க, நிச்சயமா சக்சஸ் ஆகும். காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சுகர் கம்மியா? அம்மா தாயே, நான் நினைச்ச காரியம் சக்சஸா முடியணும்.
லட்சுமி டாலர். இவன் கிடைச்ச எப்படி லட்சுமி டாலர்? அப்போ ராஜா, ராஜா, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. சரி ராதா, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன ராஜா உடனே கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? நான் அடிபட்டு கிடக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணி அதை லைஃப்ல மறக்க முடியாது ராதா. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ராஜா, அப்புறம் நம்ம ஒண்ணா படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் வரேன் ராதா. இவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? சின்னையா, சின்னையா, யாரு வேணும்? சின்னையா இல்லீங்களா? சின்னையாவா? செங்காலி, எப்படா வந்த? நேத்து தான் வந்த எஜமா. எஜமா, இப்ப ஒருத்தன் வந்துட்டு போறானே, அவன் யாரு? யாரு வந்துட்டு போனா? தங்கச்சி கேட்டா தெரியும். ராதா, ராதா, என்னன்னா? இப்ப யார் வந்துட்டு போனது? நம்ம ராஜாதா. சரி, நீ உள்ள போ. அவன் உனக்கு தெரியுமாடா? தெரியுமாவா? அவன் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சதே அவன் தான் எஜமா. ராஜா, ராஜா போலீஸா? எஜமா, அவன் கருப்புசாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான் தாண்டா. அவன் காதலி சின்ன தங்கத்தையும் அம்மா தாயமாவையும் கருப்புசாமி இருக்கிற இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன். சின்ன தங்கத்தை காதலிக்கிறாரா? அவர் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அப்போ சின்ன தங்கத்தை தேடி அவன் தோட்டத்துக்கு வருவான் எஜமா. கண்டிப்பா தேடிட்டு வருவான்டா. அவன் அங்க வச்சு தீர்த்து கட்டிடலாம். நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டா. இருந்தா எங்க கிராமத்துக்குள்ள ஒரு போலீஸ்காரனை வரவழைச்சிருப்ப. போலீஸா? போலீஸா? எந்த போலீஸாலையும் எங்களை ஒண்ணு கிழிக்க முடியாது. ஐயா, வேண்டாம் ஐயா, அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. உன் புருஷன் தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே. உண்மையை அவர் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவாரு. போலீஸ்காரன் காதலியா பேசுறீங்க? இல்ல, நான் என்னைக்குமே எங்க அப்பா கருப்புசாமியோட மகளா தான் பேசுவேன். ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடுங்களேன். அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்கய்யா. உன் பொண்ணோட மானம் உன்னோட வார்த்தையில் தாண்டா இருக்கு. அப்பா சொல்லாதீங்கப்பா, உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கல நினைச்சுக்கோங்க. எங்க அவ சின்ன குழந்தை, அவ பேச்ச கேட்காதீங்க. அவ சின்ன பொண்ணு இல்ல, சின்ன தங்கம். நீயும் ஒரு மனுஷனா? மனுஷன் நான் கேட்ட, இப்ப மனுஷனை காட்டுறேன் பாரு. டேய், பாத்தியா மனுஷன? ஆனா இவன் மனுஷனாவே நடந்துக்க மாட்டான். டேய், இந்த குடிமை நிறுத்து. நான் உள்ளதெல்லாம் சொல்லிடுறேன்ப்பா. இந்த கன்றாவை என்னால பார்க்க முடியல. நிறுத்துப்பா. சொல்லாதீங்கப்பா. என் மானம் போனாலும் பரவாயில்ல, ஆத்தாவோட நகை போகவே கூடாதுப்பா. அந்த நகை உனக்கு வேணுமாடி கண்ணு? கோயில் சொத்துக்குள்ள நாசண்டா. அந்த ஆத்தாவுக்கே சொத்த எங்க தாத்தா தாண்டி கொடுத்தாரு. தங்கம், கொஞ்சம் சும்மாரு. சின்னையா, கோயில் நகையெல்லாம் ஒரு கருப்பு போர்வையில கட்டி கோயில் கிணத்துல போட்டிருக்கையா? சத்தியமா? பண்ணாரியம்மன் சத்தியமா சொல்றேன். டேய், வாங்கடா எல்லாரும். என்னப்பா இது, காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. என்னென்னமா பண்ண சொல்றேன்? நான் பெத்த மகளை என் கண் முன்னாடியே என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருந்துச்சுமா. தங்கம், ஆத்தாவோட நகையை இத்தனை நாள் நான் காப்பாத்திட்டேன். இனிமே அவன் நகையை அவளே காப்பாத்திப்பா.
நீங்க நான் பாத்துக்கிறேன். ராதா மாவா? ஆமா. நீங்க ராதாமா, இவங்க இன்ஸ்பெக்டர் ராஜா. போலீஸா? ஆமா. ஆட்டு காதல் நீங்க எப்ப எழுதி விட்டீங்களோ அப்பவே உங்களை தேட தொடங்கிட்டோம். தம்பி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்ட. பெருமையா இருக்கு. ராஜா, அப்பா நகை இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்களே. அப்படியா? இனி ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது. ராதா, இவங்க 2 பேரும் பத்திரமா கூட்டு வா. நாங்க முன்னாடி போறோம். டேய் ஆறுமுகம், இடத்துல இறங்கி நாய்களை ஏறா. என்னடா? ஐயா, பாம்பு. பாம்பா? நீதான் இவ்வளவு நாளா கருப்பு சாமிக்கு உதவி பண்ணிட்டு இருந்தியா? இரு, உன்னை ஒரு நொடியில சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் பாரு. என் உயிரை கொடுத்தாவது ஆத்த நகையை நான் காப்பாத்துறேன். அது சொர்க்கத்துக்கு தாண்டா போவோம், ஆனா நீ நரகத்துக்கு தான் போவ. அத்தா, இந்த பையனை நீதான் காப்பாத்தணும்.
இது யாருடைய டாலர்? என்னோட டாலர் தான் இது. இந்த டாலர் யாருக்கு சொந்தமோ அவன் தான் பூசாரி ஐயாவை கொண்டு இருக்கணும். நிச்சயமா நான் கொலை பண்ணல. அப்புறம் எப்படி பூசாரி கையில டாலர் வந்தது? இந்த டாலர் திருநவன் தான் பூசாரியை கொலை பண்ணிருக்கணும். இல்ல இல்ல, உங்க 3 பேர்ல ஒருத்தந்தாண்டா என் வீட்டுல என் டாலர் திருடி பூசாரியை கொண்டு அங்க போட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லல, இந்த சவுக்காலிய அடிச்சு உங்களை கொல்லுவேன். இல்லைங்க, நான் இல்லைங்க. இல்லைங்க, நான் இல்லை. சொல்லுங்கடா, சொல்லுங்க. நான் இல்லை, நான் இல்லை. நான் தான் எஜமா. பூசாரி கோயில் நகையை கொள்ளையடிக்க வந்திருக்கியா? பூசாரியா, என்னாச்சு? கருசாமி கோயில் பூசாரி கொன்னுட்டான், கொன்னுட்டான், கொன்னுட்டான். அம்மன் நகையை காப்பாத்து, காப்பாத்து. அம்மன் நகையை காப்பாத்துறதா? ஐயா, உங்களை இந்த நிலைமையில விட்டு பொறுத்த எனக்கு மனசு இல்லையா. உங்களை வைத்திட்ட கூட்டு போறையா? வாங்க. என்னை பத்தி கவலைப்படாத, நீ போய் அம்மன் நகையை காப்பாத்து. போ போ. உங்களை இப்படி விட்டுட்டு போக மாட்டேன் ஐயா. ஐயா, ஐயா, ஐயோ, ஐயோ, ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு கோயில் நகையை கொள்ளையடிக்க போய் பூசாரியை கொண்டு பழி உங்க மேல வரட்டுன்னு உங்ககிட்ட திருடின டாலரை பூசாரி மேல போட்டுட்டேன். இது மன்னிச்சிருங்க எஜமா, ஆத்தா என்ன அடிச்சுட்டா. அட பாவி, என் அப்பாவை கொன்னது நீதானா? கருப்புசாமி சந்தேகப்பட்டு வீணா தொல்லை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு கருப்புசாமி. தம்பி, நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேயா. சாரி மிஸ்டர் ராஜா, இட்ஸ் ஓகே. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ராதா எனக்கு ரொம்ப உதவியா இருந்தா. என் தங்கச்சி உங்க கேஸுக்கு துணையா இருந்திருக்கலாம். ஆனா சின்ன தங்கம் உங்க வாழ்க்கை முழுக்கும் துணையா வர போறா. வாமா சின்ன தங்கம். ஓமா. என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும். தாயே பண்ணாரியம்மா.